காலையிலே காலாட்டிக்கிட்டு போன் பாக்குறது எவ்வளவு சுகமா இருக்கு. ஏம்மா மர்மோல, இதை எதுக்கு இதெல்லாம்? நீ எனக்கு மர்மோ இல்ல முக மாதிரி. என் மவளா இருந்தா கொடுக்க மாட்டேனா ஜூஸ், அதே மாதிரி நினைச்சுக்கம்மா. மர்மோல, உனக்கு பிடிச்ச உளுந்து ஜோறும் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், அவிச்சு முட்டையும் வச்சிருக்கேன். என்ன எடுத்து சாப்பிட்டுக்கா. நான் எங்க அண்ணன் வீட்டு வர போயிட்டு வரேன். சரிங்க தே. சின்ன பொண்ணு, உன் காட்டுல அடமழை தான் போல இருக்கு. நீனும் உன் மாமியாலும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வாரேன். என் மாமியார்கள தவிச்ச வைக்க எனக்கு தண்ணி கூட தரமாட்டா. ஆமா, உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது? சொல்லுதே, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கல்யாணத்துக்கு மறுநாளே என் மாமியார்கிட்ட என்ன தெரியுமா நான் சொன்னேன்? ஏத்தே, நான் இனிமேல இருந்து உங்க மொவ மாதிரி என்ன நல்லா பாத்துடுவீங்களே. அழாத மர்மோல, என் கண்ணு மூடுத வரைக்கும் ஒன்னும் கண்கலங்க விட மாட்டேன். இன்னையில இருந்து என் மர்மம் இல்ல, நீ என் மொவா. எம்மாடியோ, ஒரே வார்த்தையில உன் மாமியார சாச்சு புட்டிய. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திங்கணும் தூங்கணும் இதான் என் வேலை. எப்படி என் ஐடியா? அப்படியே மக்களே. சரி, நான் பாத்துக்கிட்டேன். என்னம்மா போன்ல யாரு என்ன பாத்துக்கிட்டியா? ஒண்ணும் இல்லல, தங்கச்சியா மாப்பிள்ள வெளியே எங்கேயா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களாம். காலையில போயிட்டு தேட்டர் சுத்திட்டு எடுத்துட்டு சாயங்காலம் தான் வருவாளாம். அதான் பிள்ளை கொஞ்ச நேரம் பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா. நம்மளுக்கு என்ன வேலை? பிள்ளைய தானே பாக்கணும். அதான் சரின்னு சொன்னேன். ஆமா, பிள்ளைய தான் பாக்கணும். வேற என்ன வேலை உனக்கு? சரிம்மா, நான் வெளியே வேற போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. 2 வாரங்களுக்கு பிறகு ஏங்க ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஈவினிங் வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பிள்ளைய ஸ்கூல் போயிட்டு வந்துச்சுன்னா உங்க அம்மா கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் பார்க்க சொல்லுங்க. அப்படியே சின்ன பொண்ணு? சரி சின்ன பொண்ணு, நான் சொல்லியே. ஓஹோ, இப்படியா போகுது கதை? ஆபீஸ் போயிட்டு நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? இவ 2 பேரும் ஊரை சுத்த போகலாம். இவ வரது வரைக்கும் நம்ம கிடந்து பிள்ளைய பார்க்கணுமா? நல்லா இருக்கு இவ கதை. பாப்போம் நம்ம என்ன செய்யலாம்னு பாத்துக்கலாம். ஏமா, சாயங்காலம் வர கொஞ்சம் லேட் ஆகும். பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துட்டேனே. என்னல நீங்க 2 பேரும் ஊரை சுத்திட்டு வருவீங்க, நான் இருந்து பிள்ளைய பார்க்கணுமோ? நேரா ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வாங்க. மொப பிள்ளை நான் மட்டும் நல்லா இருந்து பாரு. இந்தாங்க அடுத்த வாரம் உங்களுக்கு பிறந்த நாள் வருதுல, பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு சாரி எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, நம்ம மருமகளை புரிஞ்சுக்கலையே. இந்த மர்மோல தீபாவளி துணி எடுத்துட்டு வந்துட்டியாக்கும்? ஆமதே, ஆபீஸ்ல தீபாவளி போனஸ் கொடுத்தாவளா, அதனால துணி எடுத்துட்டேன். எல்லாம் நல்ல நல்ல கலர் மாதிரி தான் தெரியுது. பிரிச்சு பாருங்க தே, கலர் பிடிச்சிருக்காத்தே? உங்களுக்கு தான் நல்லா இருக்கு மர்மோல. கலர் அப்படி ஒரு கலர். இந்த கலர் தான் நான் நினைச்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் மர்மோல. இருக்கட்டே. துணியை போட்டு காட்டான். சூப்பர், அடி பொலியா இருக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இது என்ன சுடிதார் மர்மோல? அளவோல இருக்கு. இதுக்கு பேரு ஆலியா கட்டு சுடிதார். இதான் மாடல் இப்போ. என்னது அலுவா கட்டா? ஒண்ணுமே வாய்க்குள்ள நுழையல, ஆனா சூப்பரா இருக்கு. மர்மோல போய் ரெஸ்ட் எடுப்பா. என்ன செல்ல தாயி, தீபாவளி துணியெல்லாம் எடுத்தாச்சு போல இருக்கு. எனக்கு ஒரு சீலை எடுத்து தந்திருக்கா. ஒரு காசுக்காவது. சேலை 200 ரூபாய் 300 ரூபாய் தெரியல. ஒரு தண்ணியில முக்கி எடுத்தோம்னா அது அதுக்கப்புறம் தாவணி தான் கட்டணும். மர்மோளுக்கு அவளுக்கு 2 அலுவா கட்டு சுடிதார் எடுத்திருக்கா. அத பாக்க சகிக்கல. எப்போ எப்பா கண்ணே கரிஞ்சிரும் போல இருக்கு. ஒட்டகத்துக்கு துணி உடிச்சுட்டாப்ல இருக்கியா மர்மோளுக்கு பாக்கிறதுக்கு. விட்டுட்டு ஓடி வந்துட்டேல. ராதிகா, நான் தேடி பார்த்ததுக்கா உன்ன ஆளே அட்ரஸ் இல்ல. நீ ஒருவேளை தண்ணியோட உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்ட போலுக்குன்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். என்ன நீ? நான் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா? சொல்லுங்க அம்மா, எனக்கு இப்பதான் புரியுது. நான் இந்த வீட்டை விட்டு போனா உனக்கு சந்தோஷம் தானே? அப்படிதானே நீ நினைச்சிருக்க? என்ன ஏதாவது தேடுனியா? நான் இருக்கேனா செத்தேனான்னு யாராவது பாத்தீங்களா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஆளு ஏரோப்ளேன்ல வந்து போட்டுட்டு போனாரு. அது நான் கூட திங்காம மெனக்கிட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னது ஏரோப்ளேனா? எது அமெரிக்காக்கு போகக்கூடிய ஏரோப்ளேனா போட்டுச்சு? வாய் தவறிட்டு ஹெலிகாப்டர். மக்களே, பறவை எப்படிமா வந்து சேர்ந்த? அத மட்டும் நல்லா கேளு. ஒரு போட் வந்துச்சு, அப்படியே பிடிச்சி ஏறி வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு, பாயி பெட்ஷீட் தலைவாணி அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கான மளிகை பொருள் எல்லாம் கொடுக்காங்களா? ஓடியா ஓடியா ஓடியா. வீட்டுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்க இருந்துக்கோங்க. ராதிகா, சாரி, தெரியாம சாப்பிட்டுட்டே போயிட்டு வரேன்னா. அடி, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணனே? எடி எந்திரடி எடி. பாவி, கண்ணு வாக்குல பிள்ளைக்கு கடாசி தள்ளிட்டு போயிட்டாளே. அம்மா, ஏ மைனியோ, என்னமோ முறைச்சிட்டே நிக்கிய? அதான் நினைச்சாச்சுல, வாங்க இனி சேர்ந்தால குளிப்போம் வாங்க. சின்ன பொண்ணு எந்த அளவு ஒளிஞ்சாலும் தெரியல. இப்படி நச நசன் மழை பெஞ்சு கிடக்கு. இப்பவுமா வீட்டுல கிடக்க முடியல அவளுக்கு. வீட்டுல இருந்தா சொத்தால பச்சை கிச்சு போட்டு தருவாளேன்னு பார்த்தேன். மலைக்கு எதமா இருந்திருக்கும். எந்த அளவு போனாலும் தெரியல. ஏ பஞ்சார்னக்கோ. வா செல்லமையோ. இந்த மழை பெய்யுது, உனக்கு வீட்டுல கிடக்க முடியாம இங்க வர வந்திருக்கியா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கோ, வீட்டுக்கு முன்னே அந்த படிக்கட்டில் குப்பையா சேர்ந்து நின்றுச்சு. சரி, அதை தள்ளி விடுமேன்னு வெளியே போய் நின்று தள்ளி விட்டுட்டு இருந்தேன். பார்த்துடுங்க, உங்கள் மருமவ இருக்கால சின்ன பொண்ணு, அவள் ஒரு பட்டாளத்தோடு தெருவா மலையில் குளிச்சுட்டாலையா. இதெல்லாம் நல்லாவாக்கோ இருக்குது. தெருவில் உருண்டு உருண்டு குளிச்சுட்டாலையா சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து. பார்க்கவே என்ன சொல்லுவாவே? அதான் உங்கள்கிட்ட ஒரு எட்டு வந்து சொல்லிட்டு போயிருமேன்னு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன்னு எனக்கு வேலை கிடக்கு. நானும் இங்க பக்கத்து வீட்டுல எங்க இருந்து கதை விட்டுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு சும்மா விட்டுட்டேன். பார்த்தா இது தெருவா போய் குளிச்சுட்டாலையா அவளாமலாம் சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து. இந்த வந்துக்கிட்டீங்க உனக்கு. இந்த சின்ன பொண்ணு எந்த அளவு ஒளிஞ்சாலும் தெரியல. 10 மணிக்கே கோழி கறி வாங்கிட்டு வந்தா எத்தே
தாரேன்ட்டு என்னதான் செஞ்சுட்டு இருக்கா போல இருக்கு. மணி 1 ஆகுது. அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருக்கான்னு போய் பாப்போம். ஆஹா, சிக்கன் பிரியாணி நல்ல வாசம்லாம் நல்ல கம கமன்னு தான் வருது. நம்ம மருமவா பரவாயில்ல, நம்மளுக்குன்னு எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்திருக்கா. நான் தான் அது தெரியாம அவளை ஏசிட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நேரம். ச்சே, சின்ன பொண்ணுகிட்ட எத்தனை குறை இருந்தாலும் அவ வைக்க பிரியாணி ருசியே தனிதான். எத்தே எத்தே, இந்த பிரியாணி எதுல இருந்து எடுத்துட்டு வந்திய? ஏன் சின்ன பொண்ணு, நீ தானே எனக்காக ஒரு தட்டுல எடுத்து வச்சிருந்தா, அதுல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். எத்தே, ஒரு நிமிஷம் இருங்க, அதை சாப்பிடாதீங்க. ஏ சின்ன பொண்ணு, சும்மா இரு, குறுக்க குறுக்க பேசாத. எனக்கு சாப்பிடுச்சுல பேசினா பிடிக்காது. நிம்மதியா சாப்பிட விடு. எத்தே, சொன்னா கேளுங்க தே. என்ன ருசி. ஏ சின்ன பொண்ணு, நீ ஏதோ சொல்ல வந்தல, என்னது இப்போ சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல தே, நீங்க இப்ப நல்ல நொட்ட விட்டு தின்னுட்டு இருந்தியல்ல பிரியாணி, அதுல பள்ளி விழுந்து கிடந்து, அதை தான் சொல்ல வந்தேன். என்னது பல்லியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பள்ளி விழுந்த பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.